குட் மார்னிங். என்ன பண்ற? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? ம் நீ சாப்பிட்டேன். வரேன்னு சொன்னல. லீவ் எப்போ வரும்? எப்போ வருவ? ஏய் அதை பற்றி நானே உன்கிட்ட பேசணும்னு இருந்தேன்டி. அ, அ, அது இனிமே நான் அங்கே வரவே மாட்டேன். வரவே மாட்டேன்னா? சொன்னல லீவ் கிடைச்சா வரேன்னு. ஏன் இப்ப மாத்தி பேசுற? இல்லடி, அது ஆஃபீஸில். ஹலோ 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 ராகுல் ராகுல் இனிமே நான் அங்கே வரவே மாட்டேன். ராகுல் டேய் ம், எந்திரிடா. ஒரு 5 minutes ப்ளீஸ். அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு குளிக்காம வருவ. எந்திரி. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடி, இரு. ம் நீ என்னையும் தூங்க வைக்க பிளான் போடுற. இருடி. ஒரு நிமிஷம். எந்திரிச்சு வந்து குளி வா. என்னது இது? சத்தத்தையே காணா. மற்ற நாள்லாம் பேக்க தூக்கிக்கிட்டு 10 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவா. இன்னைக்கு என்ன கடமை கவுந்தடிச்சு படுத்து கிடக்கு? அங்க நல்லா தாண்டி இருக்கும் சொல்றேன். பார்க்கலாம் இரு. புருஷன் பேச்ச எங்க ஹலோ, மதிக்கிறீங்க? லொகேஷன் வந்துட்டீங்களா? அந்த வெளியே வரேன். என்னடா ட்ரெஸ் போட்டிருக்கா உன் பொண்டாட்டி? நீ இருக்கும்போது இப்படியெல்லாம் போட்டு பழகி விட்டுரு. நீ இல்லாத போது அதே பழக்கம் வருது. அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு பதில் சொல்ல முடியும். ஏமா போகும்போதே ஆரம்பிக்கிற? அவளுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு, போட்டுக்கிறா விட. என்னடா? சரி விடு. உனக்கு பிடிக்கும்னு ஐர மீன் குழம்பு ரத்த பொரியல். நாங்க வெளில போறோம், வரும்போது சாப்பிட்டு தான் வருவோம். நீ எங்களுக்காக வெயிட் பண்ணாத, சாப்பிட்ரு. என்ன இப்படி சொல்றியா? ஏங்க கேப் வந்துருச்சு, வாங்க வெயிட் டைம் போட்டுற போறோம். போலாம். வரமா? ஏதாவது ஒன்று பண்ணணுமே. என்னமா ஆச்சு? சொல்லுமா, என்னாச்சு அத்தை? என்ன பண்ணுதுன்னு சொல்லி தொலை. ஐயோ மகனே, என்னால முடியலடா. தனியா விட்டு போயிடாதடா. எனக்குன்னு யாருமே இல்லடா. ஏமா இப்பெல்லாம் பேசுற? உட்காருமா, ஒரு நிமிஷம் உட்காரு. ஒண்ணு இல்ல, உட்காரு. உட்காரு. சரியாடு, இருமா. பாத்துட்டு நிக்கிறே, போய் தண்ணி கொண்டு வா. போயிடாதப்பா. அம்மா, வயசான காலத்துல யாரும் இல்லப்பா உங்களை விட்டா. எனக்கு நீதான் உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கப்பா. என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதப்பா. எங்கேயும் போக மாட்டேம்மா. சும்மாவா சொன்னாங்க? பெத்த மனம் பித்து, புள்ள மனம் கல்லுன்னு. என்னம்மா இப்பெல்லாம் நீ குடி. அம்மா, கேப் கேன்சல் பண்ணிட்டுங்க. இப்ப பரவாயில்லப்பா. லோ பிபி நினைக்கிறேன்ப்பா. ஏன் அத்தை இப்படி பச்சையா நடிக்கிறீங்க? நாங்க வெளில போறது பிடிக்கலன்னா எங்க மூஞ்சுக்கு நேரா சொல்லிருக்க வேண்டியதானே? பாருப்பா, உன் பொண்டாட்டி எப்படி சொல்றான்னு பாருப்பா. அறிவில்ல உனக்கு? இதெல்லாம் போய் யாரா போய் சொல்லுவாங்களா? அவ கடகரா, விடுமா. ஒண்ணு இல்ல, சரியாயிடும். நாங்க எங்கேயும் போக மாட்டோம். சரிப்பா, எங்கே இரு, எங்கேயும் போவாதப்பா. போலமா. சரிப்பா. சரி விடு, இன்னொரு நாள் கூப்பிட்டு போறேன், சரியா? ஃபீல் பண்ணாத. குழம்பு ஊத்துமா? கோவத்துல எனக்கு ஊத்தாம விட்டுற போறடி. ஊத்து எனக்கு. போ, போய் சிக்கன் எடுத்துட்டு வா. உனக்கு பிடிக்குன்னு சிக்கன் வறுத்துருக்கேன், நல்லா வச்சு சாப்பிடு. இன்னும் 2 வையே, அவனுக்கு பிடிக்கும்ல. அட வையே, நான் வச்சுக்கிறேன். போ. குழந்தைக்கு வைக்கிறது மாதிரி 1 2 வச்சுக்கிட்டு. சாப்பிடியா? அம்மா உனக்காதான் பண்ணியிருக்கிறேன். அவளுக்கு எங்கம்மா காணோம்? ஏப்பா, அவளுக்கு டெய்லி சிக்கன் வச்சு கொடுக்குறேன். ஏற்கனவே உடம்பு ரொம்ப ஹீட்ல இருக்குது. நீ சாப்பிடியா? லெக் பீஸ் சாப்பிடுறியா?
இழைச்சு போய் கிடக்கு நீ சாப்பிடியா? ஆமா உன் பையன் சொன்னா அப்புறம் அவனும் நம்ப மாட்டான். ம், ம். ஆ, ம், ம். ம். ஒன்னும் இல்லாம பழிச்சு நக்கிட்டேன்ல. சாப்பிட்டியாப்பா? இன்னும் வைக்கவா? இன்னும் போதுமா? வேணாம். சாப்பிடு, நல்லா சாப்பிடு. Hello? Yes, sir. Okay, sir, no problem. I'll come there in 10 minutes. Okay, sir. Thank you. டிவியை போட்டாலே தலைவலி கூடத்தான் செய்யுது. இப்பெல்லாம் குறைய மாட்டேங்குது. இவன் அவனை வெட்டிட்டேன், இவன் குத்திட்டேன். பசங்க கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டாங்க. பார்த்தும் ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் அப்படியே டர்ஃப் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆ சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. ஏய் ஜனனி, ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுண்ணா, எங்கேயாச்சும் வெளில போகலாம். இல்லைங்க, ஆஃபீஸில் அர்ஜென்ட்டாக கூப்பிட்டாங்க. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அதான பார்த்தேன். சரி பார்த்து ம். வரமா. ம், ம். அத்தை, எனக்கு ஆஃபீஸில் சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் நில்லு. ஏன் புள்ள எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த புடவைய நீ பாட்டுக்கு என்ன கேட்காம கட்டிக்கிட்டு போற? நீங்க தானே இது கலர் பிடிக்கல, டல்லா இருக்குன்னு எந்த மாத்திக்கிட்டீங்க. இப்ப என்ன? அதெல்லாம் கவர்ல பார்க்க டல்லா இருந்துச்சு. இப்ப என்ன? கழட்டி கொடுத்துட்டு போவே. டைம் ஆகுது அத்தை. ஒரு நாள் கட்டிட்டு போனா என்ன உங்களுக்கு? எது? நீ கட்டிட்டு வந்து அவுத்து கொடுக்குற புடவைய நான் கட்டிக்கிறணுமா? வரும்போது பொத்து நாப்புல வந்த, இப்ப வாய் அதிகமாயிருச்சு. தயவு செஞ்சு போற நேரத்துல ஆரம்பிக்காதீங்க. மாத்தி கொடுத்துட்டு போறேன். இதை முன்னாடியே பண்ணிருக்க வேண்டியதானே? தம்பி, அந்த கடங்கார ரொம்ப இல்லாது பொல்லாது பேசிட்டாப்பா. அவனுக்கு ஏதாவது ஒரு லோன் கீடு போட்டு அவன் பிரச்சனையை கொஞ்சம் முடிச்சு விட்டுருப்பான். அதுக்காக தான் பர்சனல் லோன் அப்ளை பண்ணியிருக்கேம்மா. அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவனுக்கு கொடுத்து முடிச்சிடலாம். சரிப்பா. எங்க விளையாடுறீங்களா? ஏற்கனவே ஹோம் லோன், இஎம்ஐ, அது இதுன்னு கடன் தலைக்கு மேல ஏறி கிடக்கு. இதுல பர்சனல் லோன்லாம் தேவையா? அவர்கிட்ட பொறுமையா பேசி கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி தந்துடலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏமா சொல்ல மாட்டே? அவன் என்னத்தான் நாக்க புடுக்குற மாதிரி கேட்டேன். ஏம்மா? உன்னேவா கேட்டேன்? நீயும் ஒன்றும் இல்லாமல் வந்துட்ட. கடனை உடனே வாங்கி என் புள்ள ஒன்னா போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவையில கஷ்டப்படுறேன். என்னது எதுவுமே பண்ணாத மாதிரி பேசுறீங்க? என் பிஎஃப் பணத்தை எடுத்து மாமாக்கு உடம்பு சரியில்லாதப்போ செலவு பண்ணல. இப்ப அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. இதையே சொல்லி கட்டுறானா? இன்னும் இவன் 100,000 நகை போட்டு காரு பணம் பங்களான்னு வந்துட்டானா? என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வச்சிருப்பா அவளி இருக்கே? வார்த்தையை அளந்து பேசுங்க. நிம்மதியா சாப்பிட கூட முடியல இந்த வீட்டுல. நீங்க நல்லா நிம்மதியா சாப்பிடுங்க. அத என்ன அமிச்சிட்டீங்கல்ல. ஏய் ஏய் நில்றி. ஏய் உள்ளதானே சொல்றேன், முறுக்கிக்கிட்டு போறா. எனக்கு மட்டும் ரோசம் இல்லையா? எனக்கு சாப்பாடு வேணா? நீ அது சொல்றத மா மா நில்லுமா. பொண்டாட்டியை தாங்குறிய பார்க்கத்தானே செய்யறேன்.